நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். தொடர்ந்து நம்ம மக்கள் பணியில் இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நாம் தமிழர் கட்சி நம்ம அறிக்கையில் கல்வி, மருத்துவம், நீர் இதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அதோட அடிப்படை தேவைகளுக்காக நம்முடைய உயர்நீதிமன்றத்தை பயன்படுத்தி 8 கோடி மக்களுக்கான தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உத்தரவு இன்னைக்கு வாங்கியிருக்கோம். நாம் தமிழருடைய வழக்கறிஞர் பாசறை என்னன்னா, போகிற போக்கில் அண்ணன் செந்தமிழன் சீமானை 100 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு, 1000 கோடி வாங்கிட்டாரு. இந்த யூடியூப்ஸில் உட்காந்து நிறைய பேசுகிறாங்க. பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதை நம்மளும் பேசத்தான் செய்கிறோம், எல்லாரும் பேசத்தான் செய்கிறோம். ஆனால் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஒருபோது நம்ம சுமத்த மாட்டோம். அதுபோல் சவுக்கு சங்கர் பேசினாப்புல, இந்த முக்தார் பேசினாரு. இப்போ ஒருத்தர் கிளம்பியிருக்காப்புல. நிறைய மாஃபிங் பண்ணி தப்பான முறையில் அசிங்கமாக கேவலமாக அருவருக்கத்தக்க வார்த்தையில் போடுறாங்க. கருத்து சுதந்திரங்கிற பேரில் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க, தப்பான முறையில் பேசுகிறாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இந்த 100 கோடி ரூபா அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்னாள் சிஎம் ஸ்டாலின் வாங்கிட்டாருன்னு சொல்லி உட்காந்து யூடியூப்ல ஒருத்தர் பேசுறாரு. தொடர்ந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது அவதூறு குற்றச்சாட்டு படுத்துறாங்க. இதை நம்ம கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுத்தோம். அவங்க அதிகாரத்தில் இருக்கிறனால நம்மளை கண்டுக்கலை, நம்ம அதிகாரம் இல்லாதனால நம்மளை கண்டுக்காம விட்டாங்க. திரும்ப நம்ம எஸ்பிகிட்டையும் நம்ம சொன்னோம், கமிஷனர்கிட்டையும் சொன்னோம், நம்ம சட்டப்பூர்வமான வாதங்களை வச்சோம். இல்லை நீங்கள் போய் ஏபிபி எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வழக்கு உங்களுக்கு மேட் அவுட் ஆகாது அப்படின்னாங்க. நாங்கள் இந்த நீதிமன்றத்தில் பார்த்துட்டு நீதிமன்றத்தில் வந்தோம். இன்னைக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்து அதை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் விக்டோரியா கௌரி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய சொல்ல முடியாத நன்றிகளும் வணக்கங்களும். நேரடியாக தமிழ்நாட்டினுடைய தலைவன் சீமான் தவிர்க்க முடியாதவர். அவர் தப்பாக மார்பிங் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு ஒரு தடவை சொல்லலை, 2 தடவை சொல்லலை, 3 தடவை பதிவு பண்ணாங்க. இதை காவல்துறை வேடிக்கை பார்க்குறீங்க. திமுக அமைச்சர், திமுகவோட எம்எல்ஏ தப்பாக பேசணும், உடனே நீங்கள் அவரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணீங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு வாதத்தை எடுத்து வச்சோம். இது போல் 100 கோடி ரூபா முறைகேட்டு ஊழல் சம்பந்தமாக பழனியில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மீது ஒரு யூடியூபர் பேசினார், உடனே அவரை ரிமாண்ட் பண்ணாங்க. ஆனால் அதே போல் 100 கோடி 200 கோடி வாங்கிட்டோம்னு சொல்லி நிறைய பேர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை போகிற போக்கில் பேசுகிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்க்குறாங்க. உடனே மறுபடியும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பெரிய அளவுக்கு கோவப்பட்டு நீதிமன்றம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு தலைவர், தமிழ்நாட்டுக்கான தலைவர் செந்தமிழன் சீமான் அவர் இன்னைக்கு ஜெயிக்கலாம் தோக்கலாம், ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கான தவிர்க்க முடியாத தலைவர். அவரை தப்பாக பேசுறத, அருவருக்கத்தக்க வார்த்தையில் பேசுவதை ஒருபோது நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று கூறி நடவடிக்கை எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக கடுமையாக உழைத்த உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன், எமது சட்ட அலுவல் பேரை கேட்டால் நீங்கள் பயந்துடுவீங்க, பிரபாகர பாண்டியன் அவர்களும் கடுமையான வாதத்தை எடுத்து வச்சாங்க. சிறப்பான விஷயம். இன்னும் நமக்கு கோடி பிரச்சனைகள் இருக்குது, அதை நோக்கி நகர்வோம். மக்கள் நம்மளை நம்பினாலும் நம்பாட்டாலும் நம்ம மக்களுக்கு இறங்கி வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.